அது மட்டும் இல்ல, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் 27ஆம் தேதி கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வருவதை நாங்கள் மிக பெருமையாக கருதுகிறோம். எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்ன என்றால், கங்கைக்கும் காவிரிக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை அன்றைய சோழ வரலாறே கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆக சோழ கங்கை என்றும் அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு சோழகங்கம், அந்த சோழகங்கத்திற்கு இன்னைக்கு 12 கோடி ரூபாய் அந்த ஏரியை ஆழப்படுத்துவதற்கும் அது மூலமாக 1300 ஏக்கருக்கு மேல பயிர் விளைவிக்கப்படும் என்பதற்காக சோழகங்கத்திற்கு 12 கோடி ரூபாய் இப்பொழுது தமிழக அரசு ஒதுக்கி இருக்கிறது. ஆனால் இந்த சோழகங்கத்தை பற்றி இவர்களுக்கு உணர்த்துவதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் வருகை தேவைப்படுகிறது. ஆக தமிழகத்தில் உள்ள பெருமையை தமிழக முதலமைச்சரை விட மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உலகுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஏதோ பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமரும் தமிழுக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு தோற்றத்தை திமுக கட்சிகள், கூட்டணி கட்சிகள் ஏற்படுத்தி வருகிறது. நான் மறுபடியும் சொல்றேன், யாருப்பாங்க பேசுறது? தமிழுக்கும் ஆன்மீகத்திற்கும் தான் தொடர்பு. ஆன்மீகம் தான் தமிழை அதிகமாக வளர்த்தது. காவி தமிழ் தான் தமிழகத்தில் நிலைநிறுத்தி, ஆண்டாள் காலத்துல இருந்து, அண்ணா காலத்துல தமிழ் வளரல, ஆண்டாள் காலத்துல தான் தமிழ் வளர்ந்தது. பெரியார் தமிழை போற்றவில்லை, பெரியாழ்வார் தான் தமிழை போற்றினார். ஆனால் ஏதோ பெரியாரும் அண்ணாவும், இன்னைக்கு பெரியார் தமிழை தூத்தினார், ஆனா பெரியாரும் அண்ணாவும் தான் ஏதோ தமிழை வளர்த்ததை போலவும், ஆன்மீகத்திற்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை போலவும், காவிக்கும் தமிழுக்கும் சம்பந்தமே இல்லதை போலவும் ஒரு தோற்றத்தை இவர்கள் ஏற்படுத்தியவர்கள். இனிமேல் நாங்கள் அதற்கு முற்றுப்புள்ளி வைப்போம். மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் வருகை எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும். ஆன்மீகத்திற்கும் தமிழுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு என்பதும், வளர்ச்சிக்கும் தமிழத்திற்கும் எவ்வளவு தொடர்பு என்பதும், மரியாதைக்குரிய பாரத பிரதமரும் ராஜேந்திர சோழனும் எந்த அளவிற்கு எப்படி நாட்டின் வளர்ச்சியை மேற்கொண்டார்களோ அந்த இணைப்பு பிரதமரை இங்கே அழைத்து வருகிறது என்பதும், கங்கை கொண்ட சோழபுரம் என்று கங்கை தண்ணீரை கொண்டு காவிரிக்கு கொண்டு வந்த ஒரு மாபெரும் கனெக்ட்னு சொல்றோம்ல, இணைப்பு. ஏதோ வட இந்தியா தென்னிந்தியா என்று பிரித்து பார்த்து, வட மாநிலத்தவர் தென் மாநிலத்தவர் என்று பிரிக்கும் இந்த அரசியல் இனிமேல் எடுபடாது என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன்.